ஹாய் ஆல், இன்றைக்கி வாசனை சீரக சம்பா குருணையை நம்ம பொடி பண்ணிவிட்டு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு என்ன சீசனல் வெஜிடபிள்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஜீரகம் வந்து நான் ராவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஜீரகம் வந்து ராவை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு 2 விசில்ஸ் மட்டும் நம்ம வச்சு எடுத்தால் போதும். இதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இலை, கேப்சிகான் இது மட்டும் இது கூட சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வாசனை சீரக சம்பா குருணை இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் நெய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் இந்த மிக்சரை வந்து நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கூல்டவுன் ஆனதும் 20 மினிட்ஸ் போல் நீங்கள் வந்து ஸ்டீமில் வேக வச்சு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பர் ஹெல்த்தியான வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ட்ரெடிஷ்னல் ரைஸில். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னல் ரைஸ் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.